ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை அகாடமி. இன்னைக்கு நம்ம இரண்டாவது வாரத்திற்கான எஸ்டிஆர் சீரியஸ் தான் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வீக் தான் எக்கனாமிக்ஸ், அப்புறம் தமிழ் ஒரு பார்ட், அப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 8 இந்த மாதிரி சப்ஜெக்ட், அப்புறம் ஒரு பாலிட்டி பார்த்துருப்பீங்க. முக்கியமான சப்ஜெக்ட் எல்லாமே மேக்ஸ் கவர் பண்ணிட்டோம். இது ரெண்டாவது வாரத்தில் அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஜிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தமிழ் வீடியோ பிளே ஆகும். அடுத்த வாரத்துக்குரிய ஷெட்யூல் அடுத்து வந்துட்டு ரிமைனிங் கொஞ்சம் தான் இருக்கும். சரிங்களா? இந்த வாரத்தில் என்னென்ன கிளாஸஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டி சேனல்லையும் நம்ம ஒரு இமேஜ் மாதிரி போட்டிருந்தோம், கம்யூனிட்டிலையும் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருந்தோம். இரண்டாவது வாரத்திற்கான கிளாஸ் என்னதான் சொல்லிட்டு. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம அகாடமியில இறுதி சுற்று 2.0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து 10 ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதை ஆர்டர் பண்றவங்க எல்லாருமே வீட்டுக்கு ஹார்ட் காப்பியாவே உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின் மாதிரியே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொரியர் மூலமா சென்ட் ஆயிரும். 25 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது கொடுத்த டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற லிங்க் இருக்குது, அதில் நீங்க பாத்துக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு நீட் லிங்க் அப்படின்னு சொன்னா கூட ஓகே தான். அப்படி இல்லைன்னா நீங்க கீழே கூடிய லிங்க்ல பையிங் லிங்க் வச்சிருக்கேன். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஹிஸ்டரியில சிலபஸ் ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? ஒரு 6 மன்னர் பரம்பரை பத்தி படிப்போம், அப்புறம் இந்தியாவுடைய கலாச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் படிப்போம். சரிங்களா? அதனால கொஞ்சம் எளிமையானதுதான். நுணுக்கமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஹிஸ்டரிங்கிறது. ஓகேங்களா? கதை மாதிரியான வேகமா நம்ம இப்போ ரிவிஷன் பண்ண போறோம். எக்கனாமிக்ஸ் எப்படி வேகமா ரிவிஷன் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வேகமா ரிவிஷன் பண்ணி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? பின்வருவற்றை கவனி. அதாவது ஒரு 3 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு மன்னர் யாரை பற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த ஆட்சியாளர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. பௌத்த அறிஞரான ஃபாகியான் இவரது ஆட்சியின் போது இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். விஜயம்னா பயணம் செய்தார். நாணயங்களில் தேவகுப்தன், சாகரி என்ற மற்ற பெயர்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் குறிக்கக்கூடிய ஒரு மன்னர் யாரு? முதலாம் சந்திரகுப்தரா, சமுத்திரகுப்தரா, 2ஆம் சந்திரகுப்தரா, முதலாம் குமாரகுப்தரா அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இது நம்ம ஒரு பாயிண்ட் எப்பவுமே வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஹிஸ்டரியில ஃபாகியான் எப்போ வந்தாரு? மொத்தமா சீன பயணிகள் 3 பேர் இந்தியாவிற்கு வந்திருப்பாங்க. ஃபாகியான், யுவான் சுவாங், இட்சி. ஓகேங்களா? அதுல இட்சியை விட்டுருங்க. மிதமே இருக்கக்கூடிய ஃபாகியானும் யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் வந்தான்னு கேட்பாங்க. ஃபாகியான் நார்த் இந்தியாவில் இருக்கும் பொழுது நம்மளுடைய 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்துல வந்திருப்பாரு. யுவான் சுவாங் பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்லவர் ஆட்சி காலத்துல 2ஆம் நரசிம்ம பல்லவருடைய ஆட்சி காலத்திலையும் வடக்கே ஹர்ஷர் ஆட்சி செய்யும் போது யுவான் சுவாங் வந்திருப்பாரு. ஓகேங்களா? 3 பேர்ல 2 பேரை பத்தி யாருடைய டைம்ல வந்தாங்க படிக்கணும். சரி, 3வது வந்து இட்சி, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளிநாட்டு பயணத்தை பத்தி குறிக்கணும். இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே முதல்ல 2ஆம் சந்திரகுப்தர் ஆப்ஷன் ஈஸியா எழுதலாம். இதை தவிர்த்து 2ஆம் சந்திரகுப்தர் யாரா பண்ணிருப்பாரு? அவருடைய அவையில் நவரத்தின அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் அவை இருக்கும். ஓகே, அவருடைய அவையில நவரத்தின அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்போம். 9 அமைச்சர்கள் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமானவர்கள். அவர் யார் யாரு எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ண, வெள்ளி நாணயத்தை. இதுக்கு முன்னாடி குப்த மன்னர்கள் தங்க நாணயம், குப்தர் மன்னர்கள் தங்க நாணயம் அதிகம் ரிலீஸ் பண்ணுவாங்க. தங்க நாணயங்கள் தான் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணாங்க. செம்பு நாணயம் ரிலீஸ் பண்ணாங்க. வெள்ளி நாணயம் யாருமே ரிலீஸ் பண்ணல. இவர் தான் முதலாக வெள்ளி நாணயத்தை ரிலீஸ் பண்ணார். ஓகேங்களா? அடுத்து ஃபாகியான் வந்திருப்பாரு. அடுத்து நாணயங்கள் தேவகுப்தர். அதாவது ஆரம்பத்திலிருந்து குப்த வம்சத்துக்கு நிறைய பட்டப்பெயர்கள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது குப்த வம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர், அப்புறம் வந்து கடோத்கஜர், அடுத்து வந்து முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து குமாரகுப்தர், அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர், இது வரைக்கும் வருவாங்க. இதுதான் சீக்வன்ஸ். இது நிறைய பேர் அவருடைய பெருமையை வந்து பட்டப்பெயரால் தான் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவருடைய அப்பா, அதாவது 2ஆம் சந்திரகுப்தருடைய அப்பா சமுத்திரகுப்தா, அவருக்கு பட்டப்பெயர் அநியாயத்தில் இருக்கும், சமுத்திரகுப்தாவிற்கு. ஓகேங்களா? இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்று ஆசிரியர் இந்திய நெப்போலியன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஸ்வமேத பராக்கிரமா, விக்ரமாங்கா, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் யாருக்கு இருக்கும்? சமுத்திரகுப்தாவிற்கு. அதை விட அதிகமான பட்டப்பெயர் அவருடைய பையன் 2ஆம் சந்திரகுப்தருக்கு கிட்டத்தட்ட 9 பட்டப்பெயர்கள். தேவஸ்ரீ, தேவகுப்தா, சாகரி, அப்புறம் வந்து நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர். ஓகே, இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள் 2ஆம் சந்திரகுப்தர்களுக்கும். இதுல சாகரி என்ற பட்டப்பெயர் எதுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல குப்த வம்சத்திற்கு சாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன மக்கள் வந்து இளைஞர்கள் கொடுத்தே இருப்பாங்க. இந்த சாகர்களை அடியோடு அழித்து கட்டுறதுனால இவர்கள் சாகரி என்ற பட்டப்பெயர் வந்து 2ஆம் சந்திரகுப்தருக்கு வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ நம்ம குப்த வம்சம் எடுத்துக்கிட்டா ஸ்ரீகுப்தர்ல ஆரம்பிச்சு கடைசியா அங்கீகரிக்கப்பட்ட கடைசி மன்னர் என்று அழைக்கப்படக்கூடிய விஷ்ணுகுப்தர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து அகழ்வாராய்ச்சியில இந்த தமிழ்நாடு அகழ்வாராய்ச்சி கிடையாது, ஐவிசி சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய அகழ்வாராய்ச்சி கேட்கிறாங்க. ஒரு 4 இடங்கள், அது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் நடத்தும் போதே ஆஃப்லைன் கிளாஸ் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பசங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பேன். அகழ்வாராய்ச்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி, நார்த் இந்தியாவில சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சி, இந்த 2 விஷயத்தை பார்த்துக்கோங்க. வேற எதுவும் பெரியதும் கிடையாது. நார்த் இந்தியாவில சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியில ஒரு 6-7 நகரங்கள் தான் இருக்கும்.
அதை மட்டும் எங்கெங்க பாத்துக்கணும். மேஜரா சொல்லக்கூடியது 2 நகரங்கள், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹரப்பா வந்து ரெண்டுமே பாகிஸ்தான்ல தான். ஹரப்பா வந்து ராவி நதிக்கரையிலையும், மொஹஞ்சதாரோ சிந்து நதிக்கரையிலையும் இருக்கும். ஓகேங்களா? இங்க என்ன நகரம் கொடுத்துருக்காங்க? தோலவீரா. சரிங்களா? தோலவீரா குஜராத். இது தவறானதுதான் கேட்கிறாங்க, இன்கரெக்ட் மேட்ச் தான் கேட்கிறாங்க. தோலவீரா குஜராத், எஸ் கரெக்ட். அடுத்து காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்குது, எஸ் இதுவும் கரெக்ட். பானாவாடி மகாராஷ்டிரா, தவறு. ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், சரி ஓகேங்களா? அப்ப தவறானது இருக்கிற பானாவாடி தான். என்ன சொல்றேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் அது பாக்குறதுக்கு முன்னாடி சிந்து நகரத்தோட எல்லை பரப்பு கண்டிப்பா கேட்பாங்க. தெற்கு பகுதியில சவுத்துல வந்து தைமாபாத் அப்படிங்கிற ஊரு மகாராஷ்டிராவில, ஈஸ்ட் பகுதியில ஆலம்கீர்பூர், அதுதான் தான் இருக்குது. ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசத்துல இருக்கும். ஓகேங்களா? ஆலம்கீர்பூர். நார்த் பகுதியில ஷார்டுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஷார்டுகை. வெஸ்ட் அதாவது மேற்கு பகுதியில சுட்கோ ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில் சுட்கோ ஜெண்டர். இதுதான் வந்து சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை பரப்பு. மொத்தம் சிந்துவெளி நாகரிகம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நீண்டு இருக்கும். 6 பெரிய நகரங்கள் இருக்குள்ளன. 200க்கும் மேற்பட்ட வில்லேஜ் கிராமங்கள் இருக்கும். சிந்துவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்துல ஆரம்பத்துல இருந்து நிறைய பேர் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணிட்டே வருவாங்க. ஜான் மார்ஷல் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கவர். ஓகேங்களா? இப்ப எதை பார்த்தோம். ஓகே, முக்கியமான நகரங்கள்ல ஹரப்பா முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், மொஹஞ்சதாரோ 2வது கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். மொத்த நகரங்களிலேயும் மிகப்பெரிய நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது மொஹஞ்சதாரோ நகரம், கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் அளவு. சரிங்களா? அப்ப இதுல வந்து தோலவீரா குஜராத்ல இருக்கு. குஜராத்ல வேற என்ன ஊர் தான் இருக்கும்னா, முக்கியமான ஒரு ஊர் இருக்கும் குஜராத்ல, லோத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குஜராத்ல இருக்கும். தோலவீரா குஜராத்ல இருக்குது. காளிபங்கன் ராஜஸ்தான் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படிப்பட்டு இங்கதான் இந்த பெருங்குளம் அப்படின்ற ஒரு விஷயம், கிரேட் பாத் அப்படிங்கிற விஷயம், ஃபயர் ஆல்டர்ஸ் நெருப்பு குண்டங்கள் விஷயமும் காளிபங்கன் தான் கிடைச்சிருக்கு. பானாவாடி மகாராஷ்டிரா கிடையாது, ஹரியானால இருக்கும். உங்க 11th புக்ல இந்த பாயிண்ட் இருக்கும். 11ஆம் வகுப்பு புத்தகத்துல இந்த பாயிண்ட் இருக்கும். பானாவாடி ஹரியானாலையும், ஹரியானால இன்னொரு ஊர் இருக்கும் ராக்கிஹெரி. இந்த 2 ஊருமே எங்கதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானால இருக்கும். ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம். சரிதான்? ஓகேங்களா? இப்ப நகரங்கள் எல்லாமே எந்தெந்த பகுதியில் இருக்குது, எந்தெந்த மாநிலங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில நகரங்கள் யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, எந்த நதிக்கரையோரம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது மெயினா ஹரப்பா மொஹஞ்சதாரோ பாத்துக்கணும். ஓகே, லோத்தல் என்பது துறைமுக நகரம், ரொம்ப முக்கியமான ஒரு நகரம், துறைமுக நகரம். சரிங்களா? ரைட், அடுத்து போலாமா? 3வது கேள்வி, போர். பாபர் அதாவது முகலாய வம்சம் தொடர்பான அந்த டைம்ல நடந்த போர்கள். போரை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் கேட்பாங்க. ஒரு போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1 இயர் கம்பல்சரி, ஒவ்வொரு போரும் எந்த வருஷம் நடைபெற்றது. அப்புறம் போருன்னு நடந்தாலே 2 கேங்குக்குள்ள தான் நடக்கும். அப்ப அந்த 2 மெம்பர்ஸ் யார், அதாவது 2 கிங் யார், இந்த கேங் யார், எந்த மன்னருக்கும் எந்த மன்னரும் நடைபெற்றது, யாரு வெற்றி யார் லூசர். ஓகேங்களா? யாரு வெற்றி யார் லூசர், இந்த 3 விஷயம் தான் போர் எடுத்துக்கிட்டீங்க. இது இல்லாம ஒரு சில போருக்கு இன்னொரு பெயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பெயர் ராட்சச தாங்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில போருக்கு மட்டும் தான், எல்லா போரும் கிடையாது. அப்ப மேக்சிமம் ஒரு போர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 3 பாயிண்ட் தான் மிக மிக முக்கியமானது. ஓகேங்களா? இயரு, 2 கிங்குக்குள்ள நடந்திருக்கும், விக்டரி லூசர், யார் வெற்றி அடைந்தாங்க யாரு தோல்வி அடைந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பாத்துக்கோங்க. ஓகே, பார்க்கலாமா? சந்தேரி போர் யாருக்கு நடைபெற்று சொல்றாங்க? மேதினி ராய் மற்றும் பாபருக்கும் இடையே நடைபெற்றதுன்னு சொல்றாரு. கரெக்ட் தான். ஓகேங்களா? அடுத்து கன்வா போர், எல்லாமே சொல்றேன் என்னென்ன இயர்னு சொல்லிட்டு. கன்வா போர் ரணசங்கா, ராஜபுத்திர மன்னர் ரணசங்கா, மேவார் நாட்டை ஆண்ட ரணசங்காவிற்கும் பாபருக்கும் நடைபெற்றது. இதுவும் சரிதான். ஓகேதா? சௌசா போர் ரொம்ப முக்கியமான போர், வரலாற்று திருப்பு முறையான போர் சௌசா போர். இது எப்பொழுது அப்படின்னா ஷேர்ஷா ஷூருக்கும் ஹுமாயூனுக்கும் நடைபெற்றது. 3மே சரிதான். ஓகேங்களா? இதுல பாபர் டைம்ல இருக்கக்கூடிய போர்கள் ரொம்ப முக்கியமானது. இது என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா PKCG அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? PKCG அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் டைம்ல நடைபெற்ற போர். பாபர் ஆட்சிக்கு வந்தது அதே வருடங்கள் தான். 1526, 27, 28, 29 அவர் ஆட்சி அமைத்தது. இந்தியாவில் 5 வருஷம் நடந்தது 4 போர்கள். ஓகேங்களா? P ஃபார் பானிபட் 1. ஓகேங்களா? முதலாம் பானிபட் 1526. K ஃபார் கன்வா இருக்கா? K ஃபார் கன்வா போர் 27. C ஃபார் சந்தேரி போர், சி சந்தேரி இருக்குதா? சந்தேரி. ஓகேங்களா? கன்வா K சந்தேரி 28. யாரு? மேதினி ராய்க்கும் பாபருக்கும். G ஃபார் காக்ரா போர் அப்படி சொல்லுவாங்க. காக்ரா போர் யாருக்கும் நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் விசஸ் முகமது லோடிக்கும் நடைபெற்றது. பாபருக்கும் முகமது லோடிக்கும் இடையில் நடைபெற்றது. ஓகேதா? 4 போர் நடைபெற்றிருக்கும். இந்த 4 போர்லையும் பாபர் தான் வின் பண்ணிருப்பாரு. முதலாம் பானிபட் போர் சொல்ல, முதலாம் பானிபட் போர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது. இதுலதான் டெல்லி சுல்தான் ஆட்சி முடிந்தது, பாபர் முகலாய வம்ச ஆட்சி ஆரம்பித்தது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு போர்கள் இந்த 4மே.
இதுதான் முகலாய வம்சம் அடித்தளமானதற்கு மிக முக்கியமான போர்கள். இதுக்கப்புறம் 1530 பாபர் இறந்துருவாரு. துஸ்கி பாபரி என்ற நூலை எழுதி வைத்து விட்டு பாபர் இறந்து போயிருவார். ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? ரைட். இந்த சௌசா போர் என்ன சார் சௌசா போர் அப்படின்னு சொல்லிட்டு, ஹுமாயூன் பாபருடைய பையன் தான் ஹுமாயூன். ஹுமாயூன் வந்து ஆடம்பர வாழ்வுல சிரித்து இருந்ததுனால அவருக்கும் ரொம்ப வீக்கா இருந்த மன்னர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாரு. ஷேர்ஷா சூரி என்ற ஆப்கானிய மன்னருக்கும் இடையில் 2 போர் நடக்கும். சௌசா போர், கன்னோசி போர். 2 போர்லையும் ஹுமாயூன் தோற்பார். யாரு? ஷேர்ஷா சூர் ஜெயிப்பா. ஓகேங்களா, அதனால 3 ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கக்கூடிய சரியான இணைகள் 3மே சரிதான். ஓகேங்களா, ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, இப்ப போர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு முக்கியமான போர் இது பார்த்துட்டோம். நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது பேட்டில் ஆஃப் பானிபட் 1, பேட்டில் ஆஃப் பானிபட் 2, பேட்டில் ஆஃப் பானிபட் 3. ஓகேங்களா, மொத்தம் பானிபட்டு ஒரு இடத்திலேயே வரலாற்று முக்கியமான 3 போர் நடைபெற்றிருக்கும். இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். 1526, 1556, 1761, 3 பானிபட். அடுத்து பேட்டில் ஆஃப் டரைன் 1, பேட்டில் ஆஃப் டரைன் 2. ஓகேங்களா, இந்த 2 ரொம்ப முக்கியம். 1191, 1192 வருடம் முக்கியம். யாருக்கு பிருத்திவிராஜ் சௌஹானுக்கும் நம்மளுடைய முகமது கோரிக்கும் நடைபெற்றிருக்கும். ஓகே, இந்த 2 போருமே ஓகேங்களா மாறி மாறி வெற்றி அடைவார்கள். இது ஒரு கேங் ஒரு போர். அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப முக்கியமான போர். டிஎன்பிசி எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டா திருப்பி 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 கேட்கப்பட்ட ஒரு போர். என்ன போர் அப்படின்னு பார்த்தா தலைக்கோட்டை போர். ஓகேங்களா, திருப்பி திருப்பி கேட்கப்பட்ட போர் என்னது? தலைக்கோட்டை போர். இதுக்கு பெயர் தான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராட்சச தங்கடி அப்படி சொல்லுவாங்க. 1565. இதுலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய விஜயநகர பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது இந்த தலைக்கோட்டை போர்தான். ஓகேங்களா, இதுதான் ஓரளவுக்கு முக்கியமான போர். இது அல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன போர்கள் நிறைய இருக்கும். ஓகேங்களா, மேஜரா ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட போர்கள் இந்த எல்லா போர்களுமே. ஓகேங்களா, இது அல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வா போர், சந்தேரி போர், அப்புறம் வந்து அக்பர் டைம்ல நடந்த ஹால்டிகட்டி போர், நிறைய போர்கள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். மொத்தமா நீங்க ஏன்ஷியன்ட் மீடியல் ஹிஸ்டரி எடுத்து ஒரு 20-25 போர்கள் நடத்தலாம். ஓகேங்களா, நான் முக்கியமான மேஜரா ஏற்கக்கூடிய விஷயங்களை சொல்லிட்டேன். ஓகேங்களா, ரைட். பானிபட்டு இடம் வந்து ஹரியானால இருக்கு. பின்வரும் எந்த பேரரசுகளால் தசரா பண்டிகை கொண்டாடப்பட்டது? ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஃபேமஸா நீங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பண்டிகை கேள்விப்பட்டிருப்பீங்க. பெங்களூர் பக்கத்துல மைசூர் ரொம்ப ஃபெஸ்டிவலா கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம், சவுத் தமிழ்நாடு பீப்புள் எல்லாருக்குமே தெரியும். குலசேகரப்பட்டினம் குலசன்னு சொல்லுவாங்க. ஓகேடா, முத்தாரம்மன் கோவில்ல இந்த பண்டிகை தசரா பண்டிகை ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும். தமிழ்நாட்டுல இங்க கர்நாடகா மாநிலத்துல மைசூர்லயும் மிகப்பெரிய அளவு கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகை தான் தசரா பண்டிகை. இந்த தசரா பண்டிகை, நவராத்திரி ஃபெஸ்டிவல், நவராத்திரி பண்டிகை, இந்த 2 பண்டிகைகளையும் ப்ரீவியஸ் இயர்ல யாருடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்டது கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது யாருடைய ஆட்சி கேட்பாங்க? நம்மளுடைய விஜயநகர பேரரசுடைய ஆட்சியில தான் கொண்டாடப்படுது. ஏன் யோசிக்கோயே, தசரா பண்டிகை மைசூர் ஞாபகம் வந்துடும். மைசூர் எங்க இருக்கு? கர்நாடகா இருக்கு. கர்நாடகால யார் ஆட்சி புரிந்தா? விஜயநகர பேரரசு ஆட்சி புரிந்தா. இந்த மாதிரி லாக் பண்ணிடலாம். ஓகேவா, கொஸ்டினை எப்படி ஈஸியா எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுவார், அதை மட்டும் நீ டெக்னிக்கை படிச்சுட்டுனா நீ தான் வேலை வாங்குறது நம்பர் 1 இருக்க போற. ஓகே, அப்ப இதே மாதிரி நவராத்திரி ஃபெஸ்டிவலையும் இதே விஜயநகர பேரரசு மன்றங்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க. விஜயநகர பேரரசு வரைக்கும் 1336ல ஹரிஹரா புகா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசை உருவாக்கி இருப்பாங்க. மொத்தம் 4 வம்சம் இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் 4 வம்சம். சங்கம் வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வம்சங்கள் இருக்கும். மொத்த விஜயநகர பேரரசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிருஷ்ணதேவராயர். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணதேவராயர் இவருடைய ஆட்சி காலம் ரொம்ப முக்கியமா கேட்டிருக்காங்க. 1509 இருந்து 1529 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். ஓகேங்களா, இதுதான் மேஜர் விஜயநகர பேரரசை பத்தி. விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் என்னவா சொல்லுவாங்கன்னா ஹம்பி. பின் நாட்கள்ல வந்து ஆரவீடு வம்சத்துல பேணுகொண்டாவுக்கு மாத்திடுவாங்க. ஓகேங்களா, வராகன் அவங்களுடைய முத்திரையாகவும் நாணயங்களாகவும் இருக்கும். பன்றியதான் முத்திரை, அதான் வராகன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல ஹரிஹரா புக்காவுடைய பையன் தான் பாத்துட்டீங்கன்னா இந்த மதுரா விஜயம் புத்தகம், அவர் தான் கதாநாயகனே. அவர் தான் பார்த்தீங்கன்னா குமார கம்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையை படையெடுத்து வெற்றி கொண்டிருப்பார். ஓகேங்களா, இதான் விஜயநகர பேரரசு பத்தி. விஜயநகர பேரரசுக்கும் பாமணி பேரரசுக்கும் எப்பவுமே சண்டைகள் நடைபெறும். ஓகேங்களா, அடுத்து குப்த வம்சத்தில் அரசர்கள் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர். இந்த மாதிரி வசனத்தோட கேட்பாங்க. கண்டிப்பா கொட்டேஷன்ஸை வச்சு குப்த வம்சத்துல வந்து ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் குப்த வம்சம் சொல்ல மறந்துட்டு, அந்த ஃபாகியான் பார்த்தோம்னா ஃபாகியானுடைய குறிப்புகள்ல ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. என்ன எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமிர லிப்தி அப்படிங்கிற ஒரு வணிக தளத்தை வந்து ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப முக்கியமானது. 11th புக்ல இருக்குது இது எல்லாமே. ஓகேங்களா, அடுத்து இப்ப குப்த வம்சத்துல
அரசர் தான். which inscription indicate that the king was the sole proprietor அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது மொத்த நிலத்துக்குமே அரசர் தான் உடைமையாளர், வேற யாரும் உடைமையாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உத்தர காலத்துல நிறைய கல்வெட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா, அலகாபாத் தூண் கல்வெட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு, ஈரான் கல்வெட்டு, புத்தகுப்தாயை பத்தி ஈரான் கல்வெட்டு, தாமோதர்பூர், பகர்பூர், நிறைய கல்வெட்டுகள் வந்து குப்த வம்சத்துல படிச்சிருப்போம். இதெல்லாம் நிறைய பல்லவ வம்சத்துல 2-3 கல்வெட்டு எல்லாம் படிச்சிருப்போம். இப்ப இதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது நீ யோசிச்சு பாரு, மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். யாரை பத்தி சொல்லக்கூடியது? முதலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடியதுதான் மெஹரூலி இரும்பு தூண் கல்வெட்டு. அப்ப அது நம்ம ஏதாவது நம்ம படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? இல்ல. அப்ப எலிமினேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணணும். அடுத்து அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பத்தி சொல்லக்கூடியது? சமுத்திரகுப்தாவை பத்தி சொல்லக்கூடியது. 33 வரி இருக்கும். யார் இவர்? நம்ம ஹரிசேனர் தான் எழுதி வச்சிருப்பாரு. இவ்வளவு டீடைல் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி வார்த்தை கொடுத்திருந்தா கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப இதுவும் கிடையாது. சியும் டியும் எலிமினேட் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடியது பகர்பூர், இன்னொரு தாமோதர்பூர். நமக்கு ஆன்சர் இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கு கூட 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் நீ எலிமினேட் பண்ணிட்டாரு, ஓரளவுக்கு நீ வெற்றியை நோக்கி படியெடுத்து போற அப்படின்றது ஒரு மனசுல உறுதியா பதிச்சு வச்சுக்கோ. சரிங்களா, இதுதான் வந்து முதல் படி. 4 ஆப்ஷன்ல 2 கொஸ்டின்ஸ் நீ 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்றீங்க, அந்த அளவுக்கு நீ படிச்சிருக்கீங்க. ஆன்சர் வந்து பகர்பூர் செப்பேடு. ஓகேங்களா, அது ஒரு காப்பர் பிளேட். அதுலதான் வந்து அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கும். அப்ப தாமோதர்பூர் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு சார். அவன் படிச்சிருப்பீங்க. எங்க படிச்சிருப்பீங்க அப்படின்னா குப்த வம்சத்துடைய நிர்வாக முறைகளை பிரிச்சிருப்பாங்கல்ல, புக்தி, ஓகேங்களா, விஷயா, இந்த மாதிரி நிறைய நிர்வாக பிரிவுகளை பிரிச்சிருப்பாங்கல்ல. இப்படி நிர்வாக பிரிவுகளை பிரிச்சிருப்பாங்க சொல்லக்கூடிய கல்வெட்டு தாமோதர்பூர் கல்வெட்டு. ஓகேங்களா, இதுதான் தாமோதர்பூர் கல்வெட்டு. ஆனா நிலத்தின் உரிமையாளர் சொல்லக்கூடியது பகர்பூர் கல்வெட்டு, பகர்பூர் காப்பர் பிளேட்ஸ். அதுதான் ஆன்சர். சரிங்களா, குப்த வம்சத்துல நிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டுகிற வகைகளை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கிலா அப்படின்னா வந்து தரிசு நிலம், சேஸ்திரா அப்படின்னா வேளாண்மை நிலம், அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய வஸ்தி குடியிருப்பு நிலம், 5-6 வகை நிலங்களை பிரிச்சிருப்பாங்க. வரிகள் இருக்கும். ஓகேங்களா, வாத பூதா ரொம்ப முக்கியமான வரி. எதுக்காக அப்படின்னா சடங்குகள், சமய சடங்குகள் செய்வதற்கான வரி. சுல்கா சுங்க வரி. ஓகேங்களா, ஹிரண்யா அப்படின்னா என்ன வரி? அப்படின்னா தங்கத்தின் மீதான வரி. ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே வரிகள். ஓகேங்களா, அப்ப இந்த வரிகளை வந்து நம்ம படிக்கணும். நில உடைமைகளை பத்தி படிக்கணும், நில வகைகளை பத்தி நம்ம படிச்சுக்கணும் குப்த வம்சத்துல. அதே மாதிரி 2 வணிகர்கள் இருப்பாங்க, சிரேஸ்தி சார்த்தவாகா அப்படி சொல்லிட்டு 2 வணிகர்களின் வகைகளும் இருப்பாங்க. சரிங்களா, பகர்பூர் செப்பேடு, தாமோதர்பூர் செப்பேடு எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆன்சர் வந்து பகர்பூர் செப்பேடு குப்த வம்சத்துல. குப்த வம்சத்துடைய எம்பலம் லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க கழுகு. ஓகேங்களா, அதுதான் கழுகு சொல்லக்கூடாது, கருடன். கருடன் தான் வந்து குப்த வம்சத்துடைய சின்னம், தேசிய சின்னம். அடுத்து ப்ராவின்சியல் கவர்னர் கரெக்ட் பேர்ஸ். ஓகேதா, அதாவது சரியான இணைகளை கவனி சொல்லிட்டு எந்த இணையை சரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரியானவை கேட்டிருக்காங்கப்பா. ரைட் கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க, தவறான பேர் கிடையாது. ஓகேங்களா, அதாவது நம்ம ஒவ்வொரு மன்னர்களை பத்தி படிக்கும்போது அவருடைய நிர்வாகத்தை பத்தியும் படிக்கணும். ஓகேங்களா, நிர்வாகத்துல எப்படி குப்தர்கள் நிர்வாகத்தை பிடிச்சு வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி நிர்வாக ஆளுமைகளை பத்தி படிச்சுக்கணும். நீங்க பாருங்க, மாகாண ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாங்க அப்படின்னா, மாகாண பதவி இருக்கக்கூடிய நபர்கள் யார சொல்லுவாங்கன்னா சர் சுபாஸ்தார்கள் அப்படி சொல்றாங்க. கரெக்ட். மாகாண ஆளுநர்களை வந்து முகலாய ஆட்சி காலத்துல இப்படிதான் சொல்லுவாங்க, சர் சுபாஸ்தார்கள். அடுத்து பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட்டேல் இன மக்கள்னால யார் அப்படின்னா ஒரு கிராமத்துடைய தலைவரா இருப்பாங்க. அந்த கிராமத்தையே அவங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். பட்டேல் அப்படின்னா பட்டேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொத்துவால், இந்த வார்த்தை நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நல்லா படிச்சிருந்தீங்கன்னா. 8th புக்லயும் வரும், 7th புக்லயும் வரும், 11th புக்லயும் வந்திருக்கும். கொத்துவால் பிரிட்டிஷ் காலத்திலேயே இந்த பேரை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, கொத்வால் காவல் அதிகாரி சொல்லி பிரிட்டிஷ் காலத்தை சொல்லுவாங்க. நம்ம முகலாய வம்சத்துல நகரங்களுடைய தலைமை அதிகாரி, சிட்டி டவுன் ஏரியாவில் அவங்க தான் சீஃப் மெஜிஸ்ட்ரேட்டாவும் போலீஸாவும் அவங்க தான் இருப்பாங்க. 3 விஷயமும் கரெக்ட் தான். மாகாண ஆளுநர்கள், பட்டேல், கொத்துவால், இந்த 3 விஷயம் கரெக்டாக புரிஞ்சிருக்கு. இது எல்லாமே முகலாய வம்சத்துடைய ஆளுமைகளுடைய பெயர். ஓகே, அப்ப எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னா 3 இணைகளுமே சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, அருமையான கொஸ்டின். சிவாஜியை பத்தியது. பின்வருவனவற்றில் 1665ஆம் ஆண்டு, இந்த இயரை மறக்கவே கூடாது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான இயர். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. புரந்தர் உடன்படிக்கையுடன் தொடர்புடையவர் யார்? தெளிவா கேட்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா, புரந்தர் உடன்படிக்கை யாருக்கு இடையில் போடப்பட்டதுன்னு கேட்கல, புரந்தருடைய உடன்படிக்கையை போட தூண்டியவர் யாருன்னு கேட்கல, புரந்தர் உடன்படிக்கையுடன் தொடர்புடையவர் யார் அப்படிதான் சிம்பிளா கேள்வி முடிச்சுட்டாங்க. அவங்களே வருஷம் கொடுத்துட்டாங்க, 1665. ஓகேங்களா, யாருக்கு யாருக்கும்? சிவாஜி அப்சல் கான். கரெக்டா? தவறு. ஓகேங்களா, நான் எல்லாமே யாராவது என்ன கதை சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் சரியா தவறு. சிவாஜி ஜெய்சிங் அப்படின்னா இதுதான் சரி.
ஓகே, சிவாஜிக்கும் ஜெய்சிங் போடப்பட்டது. சிவாஜி ஜெயிச்சிட்டாங்க கிடையாது, சிவாஜி பிஜாப்பூர் சுல்தான் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிவாஜியை பத்தி கதையை பார்க்கணும். ஓகே, சிவாஜி 1627ஆம் ஆண்டு சிவனேரி கோட்டையில் பிறந்தார். அப்பா, அம்மா, அப்புறம் தம்பிங்க, அப்புறம் வந்து அவருடைய பசங்க பேரு, அவருடைய குரு பேரு, சமய குரு பேரு, இது எல்லாமே படிக்கணும். சிவாஜியை பத்தி பர்சனாலிட்டி எல்லாமே படிச்சுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அவருடைய கார்டியன் குருவுடைய பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ், அப்பா பெயர் ஷாஜி போன்சலே, சமய குரு பெயர் துறவி ராம்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பெயர்கள் விட்டுருங்க. சிவாஜி ஒரு கட்டத்தில் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கோம், குரிதா போர் முறையை பயன்படுத்தி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கும் இந்த இருக்கு பாருங்க பிஜாப்பூர் சுல்தானுக்கு இடையே என்ன ஆகுது, ஒரு மோதல் போக்கு உருவாகுது. அப்ப அந்த மோதல் போக்கு சமாளிப்பதற்காக பிஜாப்பூர் சுல்தான் யாரை வந்து அனுப்புறாரு, தூது அனுப்புறாரு அப்படின்னா இந்த அப்சல் கானை அனுப்புறாரு. அப்சல் கான் போயிட்டு சிவாஜிட்ட பேச போகும்போது 2 பேருக்கு சண்டை ஆயிடுச்சு. அப்சல் கான் அங்கே கொல்லப்படுகிறார். ஓகேடா? அப்ப சிவாஜிக்கும் அப்சல் கானை வச்சு ஒரு கதை வருது. ஓகேடா? சிவாஜி அப்சல் கானை கொன்றுவார். அப்சல் கான் அனுப்புறது யாரு? பிஜாப்பூர் சுல்தான் 1659. ஓகேடா? வருஷம் தான் கேட்காங்க. ஓகேடா? அடுத்து என்ன கதை அப்படின்னா இந்த விஷயத்தை யார் கண்கூடா பார்த்துட்டு இருக்கா, மேல இருந்து கவனிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அந்த டைம்ல தான் 1658 தான் அவுரங்கசீப்பே அரியணை ஏறுவாரு. அண்ணன் தம்பி எல்லாரையும் சண்டையை போட்டு அரியணை ஏறுவாரு. அப்படி அரியணை ஏறும்போது இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி 1660 இங்க எழுதி போட்டிருப்பாரு. 1660 தக்கான பகுதியின் ஆளுநராக செய்ஸ்டா கானை நியமிப்பாங்க. சிவாஜியை சமாளிப்பதற்காக எப்படி டாக்டிக்கா பண்றாங்க, செய்ஸ்டா கானை வந்து நியமிக்கிறாங்க. செய்ஸ்டா கானுக்கு போதிய திறமை இதை சிவாஜியை சமாளிப்பதற்காக அங்கேயும் தோல்வி நழுவுது. அப்ப செய்ஸ்டா கானும் பெரிய அளவுக்கு அமரமைஸ் ஆகல. அடுத்து என்னடா சிவாஜி ஒண்ணுமே பண்ண முடியலையே சொல்லிட்டு அவுரங்கசீப் யோசிக்கிறாரு. அப்போ ராஜபுத்திர மன்னர்கள் ஒரு மன்னராகவும் முகலாய படையின் தளபதியாகவும் இருந்த, ஆம்பூர் நாட்டின் அரசராகவும் இருந்த ஜெய்சிங் என்ற மன்னரையும் தளபதி என்ன செய்யறாங்க, தூது அனுப்புறாங்க. தூது அனுப்பி சிவாஜிட்டு காம்ப்ரமைஸ் பேசுமாறு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூது அனுப்புறாங்க. அப்படிதான் சிவாஜிக்கும் ஜெய்சிங்கும் இடையில் போடப்பட்டதுதான் இந்த புரந்த உடன்படிக்கை. 2 பேரும் பேசுகிறாங்க. சிவாஜி நிறைய கோட்டை கைப்பற்றி விட்டால் ஒரு சில கோட்டையில நீங்க வச்சுக்கோ, ஒரு சில கோட்டையை எங்களுக்கு தந்துரு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பேசுற மாதிரி பேசி சிவாஜி வந்து அங்க ஆக்ரா கோட்டையை கூப்பிட்டு வந்து சிவாஜியுடைய பையன் சாம்பாஜி 2 பேரும் தூக்கி சிறையில் அடைச்சிடுவாங்க. அப்புறம் கதை வேற மாதிரி போகும். ஓகேங்களா? திருப்பி வந்து சிவாஜி தொந்தரவு கொடுப்பாரு. சிவாஜியுடைய பட்டப்பெயர்கள் ரொம்ப முக்கியம். சத்ரபதி என்ற பட்டத்துடன் அரியணை ஏறி கொண்டார். ஓகேங்களா? அது ஒரு வருடங்கள் 1674. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இவர் என்ன சொல்லி அழைப்பாங்கன்னா தக்காணத்தின் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மலை எலி அப்படின்னு சொல்லுவாங்க சிவாஜி. இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய நிக் நேம்ஸ், பட்டப்பெயர்களாக இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி சிவாஜி வந்து சத்ரபதியாக முடிசூட்டி கொண்ட ஒரு கோட்டை பேர் கேட்பாங்க, ராய்கர் கோட்டை. ராய்கர் கோட்டை 1674ஆம் ஆண்டு. சிவாஜிக்கு பின்பு சாம்பாஜி, சிவாஜிக்கு பின்பு வந்து அவருடைய இன்னொரு பையன் ராஜாராம் தான் இருப்பான். அப்புறம் சிவாஜி 2 வருவாரு. அப்புறம் வந்து சாகு சிறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணுவாரு தாராபாய் கூட. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல சிவாஜி அரசர்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷ்வாக்களுடைய ஆட்சி நடைபெறும். சிவாஜி அரியணையில் இருந்தவங்க தான் அஷ்ட பிரதான், 8 அமைச்சர்கள். அது ஒருத்தர் தான் பேஷ்வா. பின் நாட்கள்ல அவர்கள் அரியணையிலே ஏறுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா சிவாஜியுடைய காலங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், பக்தி இயக்கம் தமிழகத்தில் எந்த நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, 7ஆம் நூற்றாண்டு. இது 7th புக்லயே இருக்கு. ஓகேங்களா? 7th புக்லயே இருக்கும். 7th புக்ல ஒரு லெசன் இருக்கும், பக்தி இயக்கம் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும். அதை நிறைய பேர் வந்து ரீட் பண்றதே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து சிலபஸ்ல முகலாய வம்சம் அதே மாதிரி எந்த மன்னரோட தொடர்புடைய இதாக ரீட் பண்ணாம விட்டுருவாங்க. போன வருஷம் குரூப் 2 குரூப் 4 2022 நடந்த ஒரு எக்ஸாம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் இல்ல, அந்த லெசன்ல இருந்து ஒரு கொஸ்டின், பெரியாழ்வாரின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அப்ப அதை எங்க தேடி இருக்கு பார்க்கும்போது நிறைய பேர் தப்பு பண்ணாங்க, 7th புக்லயே இருக்கு. ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த பாயிண்ட் இதுதான், பக்தி இயக்கம் 7th செஞ்சுரி. அப்ப பக்தி இயக்கம்னா என்ன? தமிழ்நாட்டுல பக்தி இயக்கம் என்ன? தமிழ்நாட்டிலையும் பக்தி இயக்கம் நடைபெறும், வட இந்தியாவிலும் பக்தி இயக்கம் நடைபெறும். தமிழ்நாட்டில் நடந்த பக்தி இயக்கம் 63 நாயன்மார்களை ஒட்டியது, 12 ஆழ்வார்களை ஒட்டியது. 63 நாயன்மார்களை ஒட்டியது, 12 ஆழ்வார்களை ஒட்டியது. ஓகேங்களா? அப்ப 63 நாயன்மார்கள்னா சிவனை வழிபடுவர்கள், 12 ஆழ்வார்கள்னா திருமாலை வழிபடுவர்கள். இவர்கள் எல்லாருமே வந்து ஒரு சில புக்ஸையும் பதிகங்களையும் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம அதிலே கொடுத்திருப்பாங்க. 12 ஆழ்வாருடைய முக்கியமான பெயர், முதல் ஆழ்வார்கள், சைவ சமய குறவர் 4 யாரெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க, எழுதிய புத்தகங்கள் பதிகங்களுடைய பேர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நமக்கு ஆன்சர் 7ஆம் நூற்றாண்டு. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் 9வது கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா நம்ம மன்னர்களுடைய ஆட்சி காலத்துல வெளிநாடுகள்ல இருந்து பயணி வருவாங்க. நம்ம சீன பயணி 3 பேர் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்ப சீனாவில இருந்து மட்டும் தான் வருவாங்களா? கிடையாது. வேற வெளிநாடுகள்ல இருந்து வந்து கண்டிப்பா வந்து வருவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வெளிநாட்டுல இருந்து எந்தெந்த நாடுகள்ல இருந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க, பார்க்கலாம். ஓகேங்களா?
அப்துல் ராசக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? பாரசீக நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 3. அடுத்து நிக்டின், மறக்கவே கூடாது, ரஷ்யா. ஓகேங்களா? நிக்டின் ரஷ்யா. ஓகேங்களா? அடுத்து டோமிகோ பயஸ் மற்றும் நூனிஸ், இவங்க ரெண்டுமே போர்ச்சுகல்ல இருந்து வருவாங்க. டோமிகோ பயஸ், நூனிஸ் இவங்க தான் போர்ச்சுகல்ல இருந்து. செல்லப்பா யார் சார் இவரு? வெளியூர்கார மாதிரி, நம்மூர்கார மாதிரி இருக்கு. ஆமா, நம்மூர்காரர் தான். அதாவது விஜயநகர பேரரசு சார்வ நாயக்கரை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்ப இதை மட்டும் நீ ஆப்ஷன் போட்டுறதா. ஓகேங்களா? டிக்கு 2 அப்படின்னு போட்டாலே ஆப்ஷன் வந்துடும். இந்த மாதிரி கூட நீ பண்ணலாம். மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து டி. இப்ப இதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் வேற நிறைய பேர் வருவாங்க. அப்துல் ராசக், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ போலோ ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? பாண்டிய வம்சத்துல காயல் துறைமுகத்திற்கு வந்த ஒரு பயணி, வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ போலோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். காயல் துறைமுகத்திற்கு ஒரு தடவை அல்ல, இருமுறை வந்திருப்பார். புத்தகத்துல குறிப்பு இருக்குது. ஓகே, இருமுறை வெனிசு நாட்டு பயணி மார்க்கோ போலோ காயல் துறைமுகத்திற்கு பயணம் செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து which is not a sultanate அப்படின்னு சொல்றாங்க. சுல்தானியங்களில் பொருந்தாது. என்ன சுல்தானியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா தக்கான பகுதியை ஆண்டவர்கள் விஜயநகரம், பாமினி, இவங்க தான். அந்த பாமினி அரசுகள் தான் பாமினி சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சுல்தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலகட்டங்கள்ல, அதாவது 1450களுக்கு மேல நம்மளுடைய சுல்தான், எது பாமினி சுல்தான் அமைப்பு 5 துண்டுகளாக உடைந்து விட்டது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு உள்நாட்டுக்குள் நடந்த சலசலப்பு. ஓகேங்களா? ஒழுங்கு ஆளுமை இல்லாத 5 துண்டுகளாக, தொடக்கத்தில் 4ஆகவும் பின்பு 1ஆகவும் மொத்தமா 5 துண்டுகளாக இந்த பாமினி சுல்தான் சிதைவடைந்திருக்கும். எப்படி எல்லாம்? அதாவது பாத்தீங்கன்னா பிஜாப்பூர், பிடார், கோல்கொண்டா. ஓகேங்களா? பிஜாப்பூர், பிடார், கோல்கொண்டா, அகமது நகர், பிரார் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 துண்டுகளாக இந்த பிரிவுகள் வந்து உடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? எப்போ உடைஞ்சிருக்கும்? நான் சொன்ன 1450க்கு மேல. ஓகே, இந்த 5 துண்டுகள் சேர்ந்துதான் 1565ல அந்த தலைக்கோட்டை போர் சொன்னோம்ல, அந்த தலைக்கோட்டை போர்ல விஜயநகர பேரரசை வந்து முறியடிப்பாங்க. ஓகே, அப்ப அந்த 5 துண்டுகள்ல பொருந்தாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்லிட்டேன் 5 துண்டுடைய பெயரும்: பிஜாப்பூர், கோல்கொண்டா, பிரார், பெடார், அகமது நகர். ஓகேங்களா? அதுதான் வரல. சூரத் வந்து கிடையாது. சூரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சூரத் வந்து அடுத்து 11வது கொஸ்டின். The last ruler of சங்கமா டைனஸ்டி. அப்படி சொல்லியிருந்து விஜயநகர பேரரசுல மொத்தம் 4 வம்சங்கள்: சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு வம்சம். மொத்தம் 4 வம்சம் இருக்கும். எந்த வம்சமா இருக்கட்டுமே, குப்த வம்சமா இருக்கட்டும், முகலாயம், நெதி சுல்தான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஜயநகரம், பாமினி, எத்தனை வம்சமா இருக்கட்டும், எல்லா வம்சத்துடைய முதல் கடைசி இந்த 2 விஷயத்தை படிச்சுக்குவோம். சரிங்களா? கம்பல்சரி. இதுலதான் வந்து அதிகமா கேள்வி கேட்டிருக்கனால அதை படிக்க சொல்றேன். முதல் கடைசி. குப்த வம்சம் தோற்றுவித்தவர் யார்? கடைசி மன்னர் யார்? டெல்லி சுல்தான் தோற்றுவித்தது யார்? கடைசி மன்னர். இன்னும் நுணுக்கமா படிக்கணும். டெல்லி சுல்தான்ல 5 வம்சம் இருக்குது. ஒவ்வொரு வம்சத்திலையும் முதல் கடைசி கூட படி கேட்டிருக்காங்க. ஒரு சில வம்சத்துல துக்ளக் வம்சம் தோற்றுவித்தவர் யார் கேட்டிருக்காங்கல்ல. அப்போ எல்லா வம்சத்துக்கும் முதல் கடைசி படிக்கணும். அப்படி சங்க வம்சத்துடைய கடைசி மன்னர், டைனஸ்டி. ஓகேங்களா? சங்க வம்சத்துல கடைசி மன்னர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் விருப்பாட்ச ராயா. ஓகேங்களா? இவர் தான் வந்து சங்க வம்ச கடைசி மன்னர். ஓகேங்களா? பாருங்க, இந்த 2ஆம் முகமது இப்படிலாம் பேரை வந்தா பார்த்தோன்னு அடிச்சு தூக்கிடணும். ஓகே, விஜயநகர பேரரசு முழுவதுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹிந்து மன்னர்கள், யாருமே முஸ்லீம் மன்னர் கிடையாது. என்ன முகமது இங்க வந்திருக்கு? 2ஆம் அலெக்சாண்டர் பேரெல்லாம் விஜயநகர பேருக்கு சம்பந்தம் கிடையாது. ஓகே, அலெக்சாண்டர் பேர் வந்தாலே 2 பேர் பிக்ஸ் பண்ணிக்கோ மைண்ட்ல. ஒண்ணு பாமனி சுல்தான் தோற்றுவித்த பகமன் ஷா, அவர் தான் சொல்லிக்குவார் 2ஆம் அலெக்சாண்டர் சொல்லிட்டு. இன்னொருத்தர் அலாவுதீன் கில்ஜி தன்னைத்தானே பொறித்துக் கொள்வார் நாணயங்கள்ல, அலெக்சாண்டர் என்று பொறித்துக் கொள்வார். ஓகே, 2 பேர் தான் அலெக்சாண்டர்னாலே. நெப்போலியன் தான் நம்ம சமுத்திரகுப்தா வந்துடணும். ஓகேங்களா? முகமதுல பேர கிடையாது. 2 ஆசை எலிமினேட் பண்ணது இந்த 2 தான். ஓகேங்களா? 2ஆம் விருப்பாட்ச ராயா தான் சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர். அடுத்து பல்லவ வம்சத்தை பத்தி ஒரு கேள்வி பாருங்க. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் சமணராக இருந்தார். ஆமா, இந்த கதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கிளாஸ்ல கூட சொல்லியிருக்கேன், யூடியூப்ல நிறைய வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன், ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கோம். மகேந்திரவர்ம பல்லவன் தொடக்கத்துல சமணராக இருப்பார். பின் நாட்கள்ல என்னவாக மாறுவார்? சைவ மதத்தை தழுவி விடுவார். அதுக்கு யாரு தூண்டுதலாக இருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான் தூண்டுதலாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான் யாருக்கு தூண்டுதல்? சமணர் சைவமாக மாறுவதற்கு தூண்டுதலா இருப்பாங்க. அது ஒரு பெரிய கதை வரும். ஓகேங்களா? எனிவே, இப்ப மகேந்திரவர்மன் திருப்பி சைவ மதம் மாறினதுக்கு அப்புறம் சமணர்கள் நிறைய பேர் வந்து கழுவெறி ஏற்றி இருப்பான். அதே மாதிரி மகேந்திரவர்ம பல்லவன் வந்து மத்த விலாச பிரகசனம், தட்சிண சித்திரம், இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருப்பார். சரிங்களா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்.
காஞ்சியில் 2 சமண கோவில். ஆமா, காஞ்சியில் நிறைய இருக்குது. ஆனா மேஜரா சொல்லக்கூடியது பல்லவகாலத்தில் கட்டப்பட்ட 2 சமண கோவில் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது திருப்பதி குன்றம் ஒண்ணு. ஓகேங்களா? இரண்டாவது சி, அதில் ஒன்று திருப்பதி குன்றத்தில் பாலாற்று கரையில் அமைந்துள்ள லோகியநாத ஜைன சுவாமி கோவில் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கோவிலுடைய இன்னொரு பேர், திருப்பதி குன்றத்தில் இருக்கக்கூடிய கோவிலுடைய இன்னொரு பேர் ஜைன சுவாமி அப்படி சொல்லுவாங்க. ஏபிசி. ஓகேங்களா? அனைத்தும் சரி. இதுல ஏபிசி எல்லாமே சரி, அதனால அனைத்தும் சரி அப்படி சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் தி குத்புத் ஐபக். டெல்லி சுல்தான் தோற்றுவித்த குத்புத் ஐபக் பற்றி பார்க்கிறோம். குத்புத் ஐபக் பற்றிய சரியான கூற்று. தனது தலைநகரத்தை லாகூர்ல இருந்து டெல்லி சுல்தான், அதான் டெல்லிக்கு மாத்துறாரு. டெல்லி சுல்தான் சொல்றோம். ஆனா தொடக்கத்துல டெல்லி சுல்தான் தலைநகரம் வந்து லாகூர். பின் நாட்களை குத்புத் ஐபக் தான் டெல்லிக்கு மாத்துவார். ஓகேங்களா? குத்புதீன் ஐபக் 1206 இருந்து 1210 வரைக்கும் ஆட்சி புரிவார். ஓகேங்களா? குதுமினார் என்ற தூணுக்கு அடிக்கல் நாட்டியிருப்பார். எஸ், கரெக்ட் தான், அடிக்கல் நாட்டியிருப்பார். கெட்டி முடிச்சிருக்க மாட்டார், வெறும் அடிக்கல் மட்டும் தான். சூஃபி துறவி நினைவாக அடிக்கல் நாட்டுவார். குவாத் உல் இஸ்லாம், அதை தின்கா ஜோப்ரா என்ற மசூதிகளை டெல்லியிலும் அஜ்மீரிலும் கட்டுவார் ரெஸ்பெக்டிவ்லி, 2 வரிசையா. ஓகேங்களா? 2 மசூதியை கட்டுவார். இதை வந்து குதுமினாரை வந்து கட்ட ஆரம்பிப்பார். ஓகேங்களா? சூஃபி துறவி நினைவாக. லாகூரிலும் முல்தானிலும் நஸ்ருதீன் முகமது படையை வெற்றி பெற்றார். கிடையாது. ஓகே, அவருடைய காலத்துல பெரிய அளவுக்கு இடைஞ்சல் எதுவும் கிடையாது. ரூல் பண்ணதே 5 வருஷம். கடைசி போலோ கேம் விளையாடும் போது இறந்து போயிடுவாரு. இந்த பயணி எது சம்பந்தமானது கிடையாது. ஆன்சர் வந்து 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? அடுத்து வந்து நகரங்கள், கட்டிடங்களுடைய இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, தீன்பானா பாபருடைய பையன் ஆடம்பர வாழ்வில் சிரித்து கிடந்தான். ஓகேங்களா? அத தீன்பானா என்ற ஒரு நகரத்தை கட்டுவதற்காக தன் வாழ்நாளை செலவழிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அதுதான் தீன்பான நகரம். ஹுமாயூன் ஏக்கு வந்து 3. பூர்ணகிலா மறக்கவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு கட்டிடம், அழகான ஒரு கட்டிடம். ஷேர்ஷா சூரால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் பூர்ணகிலா. ஃபத்தேபூர் சிக்ரி, குஜராத் மீது படையெடுத்து வெற்றியின் நினைவாக ஃபத்தேபூர் சிக்ரி கட்டியார் அக்பர் அப்படி சொல்லுவாங்க. 2. ஓகேங்களா? தாஜ்மஹால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டு எவனகிட்ட கேட்டாலும் தெரியும் தாஜ்மஹால் கட்டியது யாரு, ஷாஜகான் அப்படி சொல்லுவாங்க. அப்படி மேட்ச் பண்ணோம்னா 3, 4, 2, 1 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ. சரிங்களா? முடிஞ்சு போச்சா? 3, 4, 2, 1. ஓகே, அப்ப கட்டிடங்கள் எல்லாம் இதே மாதிரி அலாய் தர்வார்சா, அலாவுதீன் கில்ஜி கட்டிய கட்டிடக்கலை அலாய் தர்வார்சா. சரிங்களா? ஏன்னா முகலாய வம்சத்துக்கு கம்மியான கட்டிடக்கலை தான் வரும். டெல்லி சுல்தான் முகலாய வம்சத்துலையும். அமுக்த மல்யுத்தா என்ற நூலை எழுதியவர் யாரும் கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமான நூல் அமுக்த மல்யுத்தா. பெண் ஆழ்வாரான ஆண்டாளை பற்றி கூறக்கூடிய நூல். பெண் ஆழ்வாரான ஆண்டாளை பற்றி கூறக்கூடிய ஒரு நூல் தான் அமுக்த மால்யுதா. கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பார். ஓகே, கிருஷ்ணதேவராயர் எழுதியிருப்பாரு. தெலுங்கு மொழியில எழுதியிருப்பார். தெலுங்கு ஒரு நல்ல ஒரு மன்னர், திறமையான படை தளபதியா இருப்பாரு. இலக்கியத்திலையும் நல்லா இருப்பார். நல்ல நிர்வாகவாதியும் கூட கிருஷ்ணதேவராயர். ரொம்ப முக்கியமானவர் தான். இது அல்லாம அமுக்த மல்யுத்தா மட்டும் இல்லை, உஷா பர்ணயம், ஜாம்பாவதி கல்யாணம் இந்த மாதிரி நூல்களையும் எழுதியிருப்பார். சரிங்களா? Who was the author of a book கிதாப் உல் ரஷ்யா அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி புக் நிறைய வரும். கிதாப் உல் ஹிந்த். ஓகேதா? இந்த மாதிரி நிறைய புத்தகம் வரும். அதுல கிதாப் உல் ரஷ்யாங்கிற நூலை எழுதியது யாருன்னா இபின் பதுதா. ஓகேங்களா? இபின் பதுதா. அடுத்து ஒரு பெரிய பேசேஜ். இந்த மாதிரி கேள்வி ஒரு 2-3 வருடங்களாக கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கேள்வி வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ல அதிகமா வருது. என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பேசேஜ் அதை உட்காந்து வாசிக்கணும். ஓகேங்களா? வாசிப்பதற்கு திறமை இருக்கணும், புரிஞ்சுக்கொள்ளணும். சும்மா கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்றது கிடையாது. இதுக்கப்புறம் கேள்விகள் எல்லாமே. அப்ப இந்த பேசேஜ் யாரை பத்தி குறிக்கும் அப்படின்னா, அந்த பேசேஜ் சம்பந்தமான நிகழ்வு என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. அதாவது ஒரு மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதுல நீ கோடிட்டு சொல்லலாம். எல்லாமே இப்ப வாசிக்க ரீட் பண்ணல கோடிட்டு சொல்லிடலாம். 40 என்பர் சகல்காணி என்று அழைக்கப்படும் பிரபுகுலை என்ன சொல்றாரு என்பதை அவர் அறிந்திருந்தார் சொல்றாங்க. அடுத்து இந்த பைபோஸ் இதை சொன்னா நீ லாக் பண்ணிடலாம். நவ்ரோஸ் ஃபெஸ்டிவல். ஓகேங்களா? இதெல்லாமே வச்சு திவானியை அர்ஸ் என்னப்படும் புதிய துறை இதெல்லாமே வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். யாரை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா பால்பனை பத்தி சொல்றோம். கியாசுதீன் பால்பன் என்ற ஒரு மாபெரும் மன்னர் இருந்தாரு. 40 நிமிட குழுவில் இருந்த ஒரு மன்னரா மாறினாரு. பைபோஸ் அப்படின்னா கால தொட்டு முத்தம் கொடுக்கணும் மன்னருக்கு. எப்படி பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பால்பன். ஷேடோ ஆஃப் காடு சொல்லிக்குவாங்க. இவரே சொல்லிக்குவார். நான் தான் கடவுளை நிழலு, கடவுளுக்கு அடுத்து நீங்க என்னதான் கும்பிட்டுலாம் சொல்லிக்குவாரு. பால்பன் அவர் தான். ஓகே, அப்ப இந்த பேசேஜ் வந்து யாரை குறிக்கிறது? பால்பனை குறிக்கக்கூடியது. அடுத்த பாயிண்ட். அடுத்த நூல்கள். நூல் ஆசிரியர். ஓகேங்களா?
வாத்சயர், தண்டின், பெருந்தேவனார், பாரவி. ஓகேங்களா, இந்த 4மே வந்து நூல்கள். ஓகேங்களா, நூலுடைய ஆசிரியரை பத்தி பார்க்க போறோம். சரி, இது எல்லாமே ஆசிரியர்கள்ப்பா. இங்க இருக்குது நூல்கள். இது ஈஸியா லாக் பண்ணது பல்லவ காலத்துல இந்த 2-3 நூல்கள். பாரவி. ஓகேங்களா, பாரவி என்ற நூலை எழுதிய பாரவி என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாரவி ஆசிரியர் வந்து எந்த நூலை எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருதார்ஜுன்யம் என்ற நூலை எழுதியிருப்பார். தண்டின். ஓகேங்களா, தண்டின் எழுதிய நூல் வந்து தசகுமார சரிதம். அடுத்து வந்து பெருந்தேவனார் பாரத வெண்பாவை படிச்சிருப்பாரு. வாத்சயர் வந்து நியாய பாஷ்யா. அப்போ 4-1. அடுத்து பாத்தீங்கன்னா 3 4-1-3. அடுத்து 2. இது சி 4-1-3-2. பெரிய அளவிலான ஒரு நிரந்தர படையை உருவாக்கிய டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது எல்லாருமே படை உருவாக்கி இருப்பாங்க. அது என்ன பெரிய அளவிலான நிரந்தர படை? யோசிப்பாரு. டெல்லி சுல்தான் எந்த மன்னர்ப்பா பெரிய படை வலிமையை வந்து கூட்டியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி அவர் தான். பெரிய அளவிலான. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படையில வந்து ஹீலியா அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கொண்டு வந்திருப்பாரு. 2 முறை, ஹீலியா, இன்னொன்னு தாக் முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 முறையை கொடுப்பாரு. தாக் முறைனா குதிரைக்கு சூடு போடும் முறை, ஹீலியா முறை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய என்ன அப்படி பாத்தீங்கன்னா அந்த படையுறவை தரம்பரிக்கும் முறை. இதுலதான் வந்து நிரந்தரமான பெரிய படை உருவாக்கி இருப்பார் அலாவுதீன் கில்ஜி. ஓகேங்களா, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். பாண்டிய லேட்டர் பாண்டியர்ஸ் கொஸ்டின் வரல. லாஸ்ட் ஒரு கொஸ்டின். பாண்டிய அரசர்கள் எதில் அதிக முதலீடு செய்ததாக வாசப் என்ற அயல்நாட்டு பயணி, மார்க்கோ போலோ என்ற அயல்நாட்டு பயணி கூறுகின்றனர். பாண்டிய வம்சம் லேட்டர் பாண்டியா சொல்லுவாங்க. கடுங்கோன் பாண்டியன் தான் அதை வந்து மீண்டும் ரிவைவ் பண்ணியிருப்பாரு. கடுங்கோன் பாண்டியன். அதுக்கப்புறம் அவர் மாலிக் கஃபூர் படையெடுத்து வர வரைக்கும், சுந்தரபாண்டி வீரபாண்டிய சண்டை வரைக்கும் இந்த பாண்டிய வம்சம் தொடரும். ஓகேங்களா, இதுல குதிரையை தான் அதிகமா அவங்க முதலீடு செய்ததாக குறிப்பிடுகிறார்கள் வெளிநாட்டறிஞரான வாசப் மார்க்கோ போலோ. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின். ஓகேங்களா, முடிஞ்சது. இந்த 20 கொஸ்டின்ஸ் தான் ஹிஸ்டரிக்கான எல்லா டாபிக்கையும் கவர் பண்ற மாதிரியான கொஸ்டின் செட் பண்ணி ரிவிஷன் முடிஞ்சிருக்கு. ஓகே, இந்த எஸ்டிஆர் சீரியஸ்ல கடைசியாக நம்ம லாஸ்டா வந்து இந்த வாரத்துடைய தொடக்கத்துல நம்ம ஹிஸ்டரி கிளாஸ் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல கண்டினியூஸ் கிளாஸ் இருக்கும். அதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிக்கோ. ஓகேங்களா, தேங்க்யூ.